இன்னைக்கு மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு கேஸுக்கு முக்காவாசி இந்தியாவில கேஸ் எல்லாமே வெளிநாட்டுல இருந்துதான். இங்க மேக் இன் இந்தியா அப்படின்னு சொன்னவங்க இந்தியால உருவாக்கி இருந்தால் இன்று இன்னைக்கு விடுதிகள்ல தங்கும் விடுதிகள்ல கேஸ் இல்லைன்ற நிலைமை இல்லை, உணவு விடுதிகள்ல கேஸ் கிடையாதுங்கிற நிலைமை இல்லை. இன்னும் எத்தனை நாள் இங்க வீட்டுல கிடைக்கக்கூடிய கேஸ் இப்பவே புக் பண்ணிட்டு நீண்ட நாள் காத்திருக்க வேண்டிய நிலை. இன்னும் எத்தனை நாள் கேஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் எத்தனை நாள் நம்ம கியூல நிக்க போறோம்னு தெரியாத ஒரு நிலை இருக்கிறது என்றால் வெறும் வார்த்தை ஜாலங்களால் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வார்த்தை ஜாலங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே வார்த்தை ஜாலத்திலே காலத்தை ஓட்டிடலாம் நினைக்கக்கூடிய எடப்பாடியோட சேர்ந்து இன்னைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஒரே அணியில இன்னைக்கு திரண்டு நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறது இல்ல, நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நிதி கொடுக்கறது இல்ல. கோவையில மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்று கேட்டா நம்ம விட குறைஞ்ச மக்கள் தொகை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டத்தை தருகிறார்கள். கோவைக்கு ஆள் பத்தாது, அதனால வேண்டாங்கிறாங்க. எப்படிப்பட்ட வஞ்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் இன்று உங்களை தேடி வந்து வாக்கு கேட்க வருகிறது. வரும் பொழுது கேளுங்க, கேஸ் எப்ப வரும்னு வரும்னு கேளுங்க. வரும் பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கான நிதியை எப்போ கொடுப்பீங்கன்னு கேளுங்க. 100 நாள் வேலைக்கு என்ன வழி என்று அவர்களை பார்த்து கேள்வி கேளுங்கள். இங்கே ஓட்டு கேட்க வரும் பொழுது எங்களுக்கு எதையுமே செய்யாமல் எங்களுக்கு எதிராகவே செயல்பட்டு விட்டு எதற்காக இங்கே வந்து வாக்கு கேட்க வருகிறீர்கள் என்று கேளுங்கள். தொடர்ந்து ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹிந்தி படிக்கலன்னா அதோட இல்லாம இன்னைக்கு நேரத்தை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வகையிலே உலகம் முழுவதும் கணிக்கக்கூடிய நேரத்தை கூட மாற்றணும். அறிவியல் பூர்வமாக சற்று சிந்திக்கக்கூடியவர்கள் ஆட்சியிலே இருந்தால் இந்த கஷ்டம் நம்ம யாருக்குமே கிடையாது. ஆனா அவர்களுக்கும் அதற்கும் நீண்ட தூரம். அவங்க எந்த எதிர் கேள்விகளையும் கேட்க தயாராக இல்லாதவர்கள். அதனாலதான் நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் பேச எழுந்தாலே அவைய தள்ளி வைத்து விடுவார்கள், ஒட்டி வைத்து விடுவார்கள். எத்தனையோ முறை அவர் எழுந்து 2 வார்த்தை பேசுவார், அது ஹவுஸ் அட்ஜர்ன்டுவாங்க. ஏன்னா எந்தவித டிபேட்டுக்கும் எந்தவித விவாதத்திற்கும் தயாராக இல்லாதவர்கள் தான் அங்கே டெல்லியில ஆட்சியில இருக்காங்க. அதே போலதான் எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட கத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க வாட்ஸ்அப்ல பொய்யா வாட்ஸ்அப்ல பரப்புவாங்க. அதே போல இங்க அவங்க கிட்ட பொய்களை மட்டுமே கற்றுக்கொண்டு இங்க எடப்பாடி பழனிசாமி இப்ப தேர்தலுக்கு இங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு.